ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு குவாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். MBBS 2026க்கான ஆல் இண்டியா அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணாங்களோ ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், இந்த கவுன்சிலிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் பசங்களா. இந்த செஷன் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் ஸ்டார்ட் த செஷன். நமக்கு இந்த கவுன்சிலிங்கில் என்னென்ன ஐடியா நமக்கு தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு ஃபீஸுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ சாய்ஸ் ஃபில்லிங். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க பசங்களா. சாய்ஸ் ஃபில்லிங்கில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அது நமக்கு கம்பல்சரியாக தெரிஞ்சாகணும். அண்ட் ஃபைனலி டாக்குமெண்ட் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியணும். இந்த வீடியோவில் நம்ம ப்ராசஸும் அண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சரும் கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த செஷனில் நான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் காலேஜ் ஆர்டரில் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கவுன்சிலிங் சொல்லிட்டேன் அப்படின்னா, யார் இந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவா அப்படிங்கிறத நமக்கு கிளியராக தெரியணும். இப்போது நாம் கவுன்சிலிங் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, MBBS அண்ட் BDS BSc நர்சிங் கோர்ஸ்க்கான ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை, அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா MCC அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணும். அதாவது ஆல் இண்டியானாலும் சரி, ஸ்டேட்டில் இருக்க ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் காலேஜுக்கு இந்த MCC கண்டக்ட் பண்ணுவாங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங். அதே மாதிரி ஆயுஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா AACCCங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி BSc வெட்டினரி சொல்லும் போது VCIங்கிற ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இப்போ ஃபஸ்ட்டு MCCனா என்ன, ஸோ MCC எதையெல்லாம் MCC அண்டரில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போது MCC கவுன்சிலிங் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜில் இருந்தும் 50% ஆஃப் சீட்டுக்கு இந்த MMC கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது நான் ஜிப்மர் எடுத்துட்டேன், எய்ம்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா 100% ஆஃப் சீட்டுக்கு இந்த MCCங்கிறது கன்ஃபார்மாக என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இந்த MMC கண்டக்ட் பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது 100% எதில் தான் வரும், இந்த MCCயில் அப்படிங்கிற கவுன்சிலிங்கில் மட்டும்தான் வரும். அதே மாதிரி ESI 50% ஆஃப் இன்சூரன்ஸ், ESI இன்சூரன்ஸ் வச்சவங்களுக்கும் இந்த MCCயில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி AFMC நான் எடுத்துட்டேன், பூனேயில் இருக்குது. ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே MCC கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அட்மிஷன் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா AFMC கண்டக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன்னா ஸ்டேட் கவுன்சிலிங், நெக்ஸ்டோடது ஸ்டேட் கவுன்சிலிங் எடுத்துட்டேன். 15% ஆஃப், இப்போ ஒரு காலேஜ் தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் எடுத்துட்டேன், இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்குள்ள 50% ஆஃப் சீட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க 80% ஆஃப் சீட்டுக்கு யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் இந்த சீட்டுக்கான கவுன்சிலிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜுக்கு யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் டென்டல் காலேஜுக்கும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் யார் கண்டக்ட் பண்ணுவோன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் தான் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நான் எடுத்துட்டேன்னா இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ராசஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோன்னா ஃபீஸ் பே பண்ணணும், தென் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், தென் ரிசல்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 2 3 4 ப்ராசஸ் இருக்குது. இந்த 4 ப்ராசஸுக்குள்ள இடையில உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ரவுண்டு அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவுக்கான ஃபஸ்ட்டு ரவுண்டு, ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ஃபஸ்ட் ரவுண்டு இருக்கும். எப்பவுமே ஆல் இண்டியா கோட்டா முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கோட்ஸாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா வரும், செகண்ட் என்ன இருக்கும், ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு வரும். ஓகே, இந்த ஸ்டேட் கோட்டா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களோட கவுன்சிலிங் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா உங்களோட ரேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி இருக்காது பசங்களா. ஸோ யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு சீட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட சீட், அதாவது உங்களோட கம்மியான ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டா, ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டேட் கோட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணு செகண்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டா, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ஸ்டேட் கோட்டா. அதே மாதிரி தான் தேர்டு அண்ட் ஃபோர்த் ரவுண்டும் இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ராசஸ்ஸு. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா ரவுண்ட் 1, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ரவுண்ட் 1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு ஃபீ பே பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்க ப்ராப்பரான நேமு எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் எடுத்துட்டேன். ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 5,000. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளவு 10,000 இந்த கவுன்சிலிங்கில் அட்டென்ட் பண்ணணும். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது. நம்ம கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணனாலே நாம் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணணும். இதில் கவர்மெண்ட் காலேஜுக்கு 10,000 நாம் பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நாம் 2 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் நாம் பே பண்ணணும். புரிஞ்சுதா பசங்களா? இப்போது ஒன்ஸ் இதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. என்னென்ன காலேஜ் எல்லாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் தேர்ட் ரவுண்டாக இருக்கும், தேர்ட் ப்ராசஸாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் வரும். தென் உங்களோட ரவுண்ட் ப்ராசஸ் 1 போகும். அதாவது இந்த ப்ராசஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வர ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது தான். ஓகே, ஸோ இது அப்ளை பண்ணது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரவுண்டு 1 கால் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு காலேஜ் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களோட ரேங்க் பேஸ் பண்ணி அதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ரவுண்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போது நான் எடுத்துட்டேன் ரிசல்ட் ஆஃப் ரவுண்டு 1. ஓகே, இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு காலேஜை லாக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த காலேஜ் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்டு 1 என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுவாங்க. இப்போது இந்த ரவுண்ட் 1 ப்ராசஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ரேங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காலேஜ் சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ என்னவா இருக்கணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிடிச்ச காலேஜாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம், நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அட்மிஷன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி அமௌண்ட் இருப்பில்ல, அந்த செக்யூரிட்டி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டீங்க, அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். தென் உங்களுக்கு ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒன்ஸ் அட்மிஷன் ஓவர். அதுக்கப்புறம் புரிஞ்சுங்களா? இப்போ எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு அந்த காலேஜ் எனக்கு வேணாம். ஸோ அப்படி நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் இந்த டைமு அதாவது இந்த வருஷம் நான் கவுன்சிலிங்லேயே வேணாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், ஸோ நோ நீட் டு ரிப்போர்ட் த காலேஜ், எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், நான் நெக்ஸ்ட் இயர் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த டைமில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து வெளியே வந்துக்கலாம். அப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்களோட செக்யூரிட்டி அமௌண்ட்டை. புரிஞ்சுக்கலாம்? பட் இது செகண்ட் ஒன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் கவுன்சிலிங்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலேஜ் கிடச்சிருச்சு. அந்த காலேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு காலேஜை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் காலேஜ். ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அந்த காலேஜ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ டேரெக்டாக நீங்கள் காலேஜ் போகணும். அந்த காலேஜில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ ஃபில் த சைன், அதாவது உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வில்லிங்னஸ் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கொடுத்த காலேஜில் நான் அட்டன் பண்ணல, நான் செகண்ட் ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன போவீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்க பசங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடச்சிருச்சு அப்படின்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வேணாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்காம போயிடுது பசங்களா. ஸோ தயவு செய்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன காலேஜ் பெஸ்ட் காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா தயவு செய்து சூஸ் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் ரவுண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா ரவுண்ட் 2 சேம் தான். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லைனா அப்படின்னா ரவுண்ட் 1 பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே, ஸோ செகண்ட் ரவுண்ட் என்ன இருக்கும், எஸ் எகெயின் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ லாக் பண்ணணும். ஸோ என்ன காலேஜ் அப்படிங்கிறத லாக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க டிசைட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த காலேஜ் தான் அப்படிங்கிறது. ஓகே, ஒன்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் வேறு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸே இல்லை. ஓகே, ரவுண்டு நெக்ஸ்ட்டு போகும்போது மட்டும்தான் நீங்கள் எகெயின் சாய்ஸ் ஃபில்லிங் தென் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க லாக் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்துருச்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம், அட்மிஷன் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? இப்போது எனக்கு என்ன அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு தோணுது என்ன அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு கவுன்சிலிங் போகல, நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கு டோன்ட் ரிப்போர்ட் த காலேஜ். இந்த இடத்துல என்ன இருக்கும், நோ ஃப்ரீ எக்ஸிட். அப்படின்னா நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க. ஸோ இது செகண்டாக இருக்கும்.
தேர்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எகெயின் உங்களுக்கு எனக்கு செகண்ட் ரவுண்டில் கொடுத்த காலேஜும் எனக்கு பிடிக்கல, தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜுக்கு போகணும். ஸோ வில்லிங்னஸ் ஃபார்மில் சைன் பண்ணணும். தென் நீங்கள் எதுக்கு ரவுண்டுக்கு போகலாம், தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போகலாம் பசங்களா. புரிஞ்சுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் திஸ். என்ன அப்படின்னா வில்லிங்னஸ் ஃபார்மை ரிசைன் பண்ணிவிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போகலாம். ஓகேவா? தேர்ட் ரவுண்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் சேம் இஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் தான் பண்ணணும். தென் உங்களுக்கு ஒரு காலேஜ் கொடுத்துட்டாங்க, ஸோ ரிப்போர்ட் பண்ணலாம். தென் என்ன இருக்கணும், நீங்கள் கன்ஃபார்மாக அட்மிஷன் எடுத்தே ஆகணும் தேர்ட் ரவுண்டில். அதுக்கப்புறம் ஃபோர்த் ரவுண்டு போகலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் தட். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்லேயே பெஸ்ட்டான காலேஜ் எல்லாமே, செகண்ட் ரவுண்ட்லேயே பெஸ்ட்டான காலேஜ் எல்லாமே முடிஞ்சிடும். தயவு செய்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க பசங்களா. உங்களுக்கு என்ன காலேஜ் வருதோ, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தவிக்கிறவங்க இருக்காங்க, அதாவது எனக்கு காலேஜ் கிடச்சிடாதா அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிப்போர்ட் அந்த காலேஜ் வேணாம் அப்படிங்கிறது போகும்போது அவங்களோட ப்ராசஸும் என்னாகும், டிலே ஆகும். ஸோ அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும். உங்களுக்கு வந்துருச்சா பெஸ்ட் காலேஜ், நீங்கள் சூஸ் பண்ண பெஸ்ட் காலேஜ் வந்துருச்சுனாவே தயவு செய்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணிக்கலாங்கிறத பண்ணவே முடியாது பசங்களா. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ரீஃபண்ட் பண்ணவே மாட்டாங்க இந்த இதில். ஸோ உங்களுக்கு எகெயின் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் தேர்ட் ரவுண்டில் நீங்கள் கன்ஃபார்மாக அட்மிஷன் எடுத்தே ஆகணும் தேர்ட் ரவுண்டில். ஏன்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரிஜெக்ட் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ ரவுண்டு 2 வரைக்கும், அதாவது ரவுண்டு 2 வரைக்கும் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. ரவுண்ட் 3ல தேர் இஸ் நோ ஆப்ஷன். நீங்கள் எடுக்க காலேஜை சூஸ் பண்ணுற அவங்க கொடுக்குற காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு ரவுண்டு 4 அண்ட் ரவுண்ட் 5ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்லலாம், கம்பல்சரியான ஒரு ப்ராசஸ் பசங்களா. கிளியரா? எஸ் சார்? ஸோ இதுதான் கிளியரான ஒரு ஐடியா ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கான அது. ஸோ இப்போ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கங்க. ஸோ ரவுண்டு 1ல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஃபீ பே பண்ணணும், தென் சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் லாக் பண்ணணும். அதோட ரிசல்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான காலேஜ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பிடிக்குதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு எனப்பெல்லாம் பிடிச்சிருந்தா அட்மிஷன் எடுத்துக்கலாம், பிடிக்கலன்னு சொல்லும்போது ஸோ காலேஜ் போயிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போகலாம். ஓகே, இது ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, லாக் பண்ணிட்டாங்க உங்களோடது. எகெயின் உங்களுக்கான ஒரு காலேஜ் கொடுத்துருவாங்க. அந்த காலேஜில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடலாம். தென் இல்லை அப்படின்னா நீங்கள் காலேஜ் போடல வில்லிங்னஸ் ஃபார்மை கொடுத்துட்டு ரவுண்ட் 3க்கு போகலாம். பட் என்னோட சஜஷன் அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் தான் லாஸ்ட் கண்டிஷனை எடுத்துக்கு. ஓகே, செகண்ட் ரவுண்டில் கன்ஃபார்மாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும். இப்போ தேர்ட் ரவுண்ட் நாங்கள் போயிட்டுங்க அப்படின்னா ஸோ தேர்ட் ரவுண்டில் எகெயின் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, லாக் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் டு த காலேஜ். இந்த டைம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா தேர்ட் டைம் சொல்லும்போது 3 டைம் உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ட் டைம்ங்கிறது கம்பல்சரியாக எடுத்தாகணும் பசங்களா. ஸோ அதுக்கு அப்படி எடுக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு உங்களுக்கு ஆப்ஷனே கிடைக்காது. ஏன் அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 கண்டக்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. புரியுதா? ஸோ இதுதான் 3 ப்ராசஸ். இந்த 3 ப்ராசஸில் தயவு செய்து உங்களோட இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம். ஓகேவா? ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் பசங்களா. Okay, so thank you. We'll discuss next class. Once in the video பிடிச்சிருந்தா please subscribe and share the channel.